Hi everyone, 11th standard maths-க்கு 2 mark, 3 mark, 5 mark பார்க்க போகிறோம். 90க்கு 90 அடிக்கணும் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் 2025ல் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நான் இங்கே 3 ஸ்டேஜ் சொல்ல போகிறேன். பாஸ் பண்ணணும், எனக்கு பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் சொல்லாமல் 11th நாளே பாஸ் பண்ணால் போதும்னு நினைப்பீங்க. பாஸ் பண்ணால் போதும்னா இப்போவே சொல்லிடுறேன், 5 மார்க் மட்டும் படித்தா போதும். அந்த 5 மார்க் வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதாவது ஒட்டு மொத்தமாக 7 5 மார்க் எழுதுறதுக்கும் வீடியோ நான் போட்டிருக்கேன், அதுதான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் என்னெல்லாம் 5 மார்க் எழுதணும்னு. ஓகேவா? ரைட். அப்போ 5 மார்க்கும் 1 மார்க் படித்தா போதும். இல்லை சார் ஒரு 75 மார்க்குக்கு மேலே எடுக்கணும் 90க்கு அப்படின்னா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 5, 7, 8, 10, 12 இதுக்கு 2 மார்க் 3 மார்க் நான் இங்கே கொடுத்துருக்கிறத படிக்கணும். இல்லை சார் நான் 90+ எடுக்கணும் அப்படின்னா 1, 2, 4, 5, 6, 7, 8, 10, 11, 12 ஏன்னா இந்த 11, 10 இந்த 6 அதெல்லாம் ரொம்ப ஈஸி, எல்லாம் 10th படித்த மாதிரி இருக்கும். 10, 11 பேசிக் கான்செப்ட்ஸ். அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் தெரியலன்னா 12th கஷ்டம், அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காண்டியாவது நீங்கள் படிக்கணும். 90+ எடுக்க போகிறவங்க படிச்சிருப்பாங்க, அவங்க தான் 12th ஷைன் ஆவாங்க. ஓகேவா? சென்டம் அடிக்கணும்னா நீங்கள் எல்லா சாப்டரோட கான்செப்ட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களால் கம்பல்சரி வரைக்கும் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தான் வரும் உங்களுக்கு. 5 மார்க் ஆல்ரெடி போட்டுட்டேன். 5 மார்க் வந்து சாப்டர் 1, சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.4, அதுக்கப்புறம் வந்து சாப்டர் 2, சாப்டர் 2ல் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 2.12, 2.8 நேப்பியர்ஸ் ஃபார்முலா 3rd சாப்டரில், அப்புறம் 4.4, அதுக்கப்புறம் 5.2, 5.4, 6th சாப்டர் 6.4, 7th சாப்டர் ஃபுல்லாக, 8th சாப்டர் ஃபுல்லாக, ஏன்னா அது ரொம்ப ஈஸி. அடுத்து 9th சாப்டரில் அந்த தீரம், அதுக்கப்புறம் 10th சாப்டரை பொறுத்த வரைக்கும் 10.4லேருந்து கட்டாயமாக லாஸ்ட்டில் அந்த 5 சம்லேருந்து ஒரு சம் வரும். அதே மாதிரி 11th சாப்டர் 11.11, 11.12லேருந்து ஒரு 5 மார்க் வரும். அதே மாதிரி 12th சாப்டரில் 12.4ல் பேஸ் தீரமில் ஒரு சம் வரும். இது மட்டும் எல்லாமே கிளியராக சொல்லியிருப்பேன், அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸசைஸ் தான். ரிலேஷன்ஸ் வந்து 5 மார்க்கில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதில் படிச்சுக்கோங்க. 1.1 பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துக்கோங்க. 1.3ல் நான் சொன்ன எக்ஸசைஸும் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி. இதில் ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்து எழுதிடலாம். செகண்ட் சாப்டருமே ஈஸி தான், ரொம்ப அதிகமாகலாம் நான் சொல்லலை. 2.1, 2.2, 2.3, 2.4, 2.6, 2.11, 2.12 2.11 மட்டும் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2.1ல் 2 சம் தான் இருக்குது. 2.2லையும் கட்டாயமாக ஒரு சம் கேட்க வாய்ப்பு இருக்குது இன்இக்வாலிட்டியில். 2.3ல் அந்தளவுக்கு இல்லை. 2.4ல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 10th போட்ட மாதிரி இருக்கும். 2.6ல் 3 சம் தான். ஸோ அப்போ அல்ஜீப்ரா படிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். போட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 3rd சாப்டரில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணி, இன்னும் உடம்பு சரியாகலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா 3.2, 3.3, 3.4, 3.5 மட்டும்தான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ அதை மட்டும் கோ த்ரூ பண்ணுங்கள் வித் எக்ஸாம்பிளோட நான் சொல்லியிருக்கேன். 4th சாப்டர் எல்லாருமே படிக்கணும். 4.1ல் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது கேட்கலாம். 4.2ல் ரேங்க் கண்டுபிடிக்கிறதும் அண்ட் மிசிசிப்பி அந்த லோட்டஸ் அதெல்லாம் கேட்கலாம். 4.3ல் எண்ணு கொடுத்து சி 6 கொடுத்து எண்ணு கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி இங்கேயும் இருக்குது. என்பிஆர் இருக்குது, இது என்சிஆர், காம்பினேட்ரிக்ஸ்லேயும் இருக்குது, பர்முடேஷன்லேயும் இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டரு, கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம் என்ன வரும்னு. ஃபேக்டோரியல் அல்லது எண்ணு கொடுத்து சி 6, அது இல்லைனா ரேங்க் கண்டுபிடிக்கிறது இதுதான் வரும். 5th சாப்டரில் 5.2ல் 5.3ல் 3 சம், 5.2ல் ஒரு 5 சம், 5.4லேயும் ஒரு 5-6 சம், அவ்வளோதான். 5th சாப்டர் ஈஸியாக நான் கொடுத்துட்டேன். 6th சாப்டரை பொறுத்த வரைக்கும் 5th சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. எல்லாமே ஏபிஜிபி 10th படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் முக்கியமான பகுதி வந்து பார்த்திங்கன்னா 5.2 தான். அதுக்கப்புறம் 5.3ல் 8, 8, 3, 3, 6, 6 படிச்சிருக்கோம் 10th. 6.1ல் எல்லாமே ஈஸி. இதில் அந்த PA மைனஸ் PB = 20 இந்த மாதிரி சம்ஸ் வந்து அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. 6.2ல் வந்து எல்லாமே ஃபார்முலா தான். நீங்கள் பேரலல் வித் பர்பண்டிகுலர் இல்லை பர்பண்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொன்னால் 2 பேரலல் லைன்ஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபார்முலா படிச்சிங்கன்னா இது எழுதிடலாம். 6.3ல் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடி, கம்பைன்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடி. ஸோ இது பேஸ் பண்ணி சம் 8H² = AB அந்த மாதிரி சம்பளம் இருக்குது, அது ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.4லேயும் இருக்குது. 7th சாப்டரில் வந்து 7.1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். எல்லாமே 10th கான்செப்ட் ப்ளஸ் பண்ண தெரியணும், டிரான்ஸ்போஸ் எடுக்க தெரியணும், இன்டூ பண்ண தெரியணும். அதை வச்சு கான்செப்ட் புரிஞ்சு போட்டிங்கன்னா போட்டுடலாம். 7.2 பொறுத்த வரைக்கும் சாரஸ் ரூல், ஒரு டிட்டர்மெண்ட் எடுக்க தெரியணும், சாரஸ் ரூல் போட தெரியணும், ஒரு கோஃபேக்டர் மைனர் போட தெரியணும், அவ்வளோதான். அதை பேஸ் பண்ணி தான் சம். 7.4ல் இன்டூ பண்ண தெரியணுங்க.
அதை வச்சு இந்த 5th 6th ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 8th சாப்டரில் 8.1ல் 4 தியரம் தான். 8.2ல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிக்கு. நீங்கள் வந்து வெக்டரை ப்ளஸ் பண்ணுறது, டைரக்ஷன் கொசைன்ஸு அந்த மாதிரி சம். ஆனால் 8.3 வந்து டாட் ப்ராடக்டில் எல்லா கான்செப்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஆங்கிள் பிட்வீன், ப்ரொஜெக்ஷனு, அதில் லேம்டா கண்டுபிடிக்கிறது, பேரலல் பர்பெண்டிகுலர் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதில் எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். 8.4ல் கிராஸ் ப்ராடக்ட்லேயும் முக்கியமான கான்செப்ட்டு ஒரு 8 சம் கொடுத்துருக்கிறேன். எக்ஸாம்பிள்லையும் ஒரு 6 சம் கொடுத்துருக்கேன். 10th சாப்டரில் 10.2ல் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் பண்ண தெரியணும். ஸோ இது எல்லாருமே படிக்கணும். அப்போ தான் 12th வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் வந்து 10.2ல் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் எப்படி பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் மெத்தட் எப்படி பண்ணணும், ஒரு கோஷன்ட் ரூல் எப்படி பண்ணணும், ஒரு டிஃப்ரென்சியேஷன் எப்படி பண்ணணும், அவ்வளோதான். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஒரு 2 மார்க் எழுதிடலாம். 10.3ல் செயின் ரூல் எப்படி பண்ணணும், ரொம்ப ஈஸி. இது தெரிஞ்சுக்கிட்டால் இது ஒன்றுமே கிடையாது. 10.4ல் கொஞ்சம் அட்வான்ஸாக போகும். எக்ஸைஸில் மட்டும் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பாக ஒன்று வாய்ப்பு இருக்குது. பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் 13, 14, 15 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்க அனைத்துமே இந்த 10 சம் ரொம்ப முக்கியமான கணக்கு. எல்லாமே செயின் ரூல் பேஸ் பண்ணியும் அந்த மாதிரி பேஸ் பண்ணியும் தான் கண்டுபிடிக்கிறோம். dy/dx கண்டுபிடிக்கிற மாதிரி தான் எல்லா சம்மும் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 10th சாப்டர் படிக்கிறதுனா அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஃபஸ்ட் எக்ஸைஸ் படித்தாலே பேசிக் புரிஞ்சாலே நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். 12th சாப்டர் ஃபஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறம் 11th சாப்டர் சொல்லிடலாம். 12th சாப்டர் எல்லாருமே படிக்கணும். 12.1 வந்து நம்ம 10th போட்ட மாதிரி தான் இருக்கும், சில விஷயங்கள் மட்டும் மாறும். 12.2ல் ஒரு 4 சம் தான். 12.3ல் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 6 சம் படிச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் எழுதிடலாம். அவ்வளோதான். ரொம்ப கம்மியான சம்ஸ் தான் 12th சாப்டரில். 11.1 இன்டெகிரேஷன்னா என்ன, இன்டெகிரேஷன் எப்படி பண்ணணும். 11.2 அதே தான், இன்டெகிரேஷனில் பேசிக் கான்செப்ட்ஸ். 11.7 இது வந்து பார்த்திங்கன்னா யூடிவி மெத்தடு இல்லை பெர்னாலி மெத்தடு. இது தெரிஞ்சால் தான் இது போட முடியும். அந்த மாதிரி அதுலேருந்து சம்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. 11.10ல் அந்த ஃபார்முலா 1/√(a² - x², 1/a² + x², 1/a² - x², அந்த மாதிரி ஃபார்முலா வச்சு போடுற ஒரு 8 சம் இருக்குது, நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ நான் பேஸ் பண்ணி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், எல்லா சாப்டரும் படிச்சிங்கன்னா சென்டம் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கம்பல்சரி உங்களுக்கு அவ்வளோலாம் கஷ்டமாக கேட்க மாட்டாங்க, யோசிக்கிற மாதிரி கேட்டாங்க. அதிகமாக ட்ரிக்னாமெண்ட்ரி, இன்டெக்ரல், டிஃப்ரென்ஷியல்னு தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். எதில் சொல்கிறேன்னா கம்பல்சரியில் எப்போவுமே அதுதான் கேட்பாங்க. பேசிக் நாலேஜ் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் 11th பொறுத்த வரைக்கும் அதிகம் பயப்பட வேண்டாம். புக்கை பார்த்தா தான் பயமாக இருக்கும். ரொம்ப ஈஸி. இல்லையா படிக்க முடியலையா, ஃபஸ்ட் சாப்டர் படி. ரொம்ப முடியல, எனக்கு ஒரு 60 மார்க் போதுன்னா ஃபஸ்ட் சாப்டர் படி. ஒரு 4 2 மார்க் 4 3 மார்க் எழுத சொல்கிறேன். ஃபஸ்ட் சாப்டர் படி, 5th சாப்டர் படி, 7th 8th படி, 10th படி, 12th படி. நீ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியிலே வா. செகண்ட் சாப்டரை தவிர மீதி எல்லாமே படிச்சுனா கூட 4 2 மார்க் 4 3 மார்க் அசால்ட்டாக எழுதலாம். ஸோ அதனால் தயவு செய்து கொஞ்சம் செலக்டிவாக படித்து பழகுங்க. 11th மார்க் கம்மி எடுத்துடாதீங்க. ஏன்னா 12th ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் எல்லா சாப்டர்லேயும் நான் கொடுத்துட்டேன். எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்கள் இஷ்டம். நான் சொல்லிட்டேன் கேட்டகரி வைஸ். நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க யோசிச்சு படிச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.